بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏகர்வனின் சாந்தியும் சமாதானம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த உலகத்திலே அன்புக்குரிய நபர்கள் தங்களுக்கிடையே அன்பளிப்புகளை கொடுத்து பகிர்ந்து கொள்ளக்கூடியதை பார்க்கிறோம். அதே போன்று நமக்கு கிடைத்த இந்த உலக சமுதாய மக்கள் அனைவருக்கும் கிடைத்த மிகப்பெரிய அன்பளிப்பை அதை பிரித்து பார்க்காமலே தன் வாழ்வை செலுத்தக்கூடியவராக பல மக்களை பார்க்க முடியுது. குறிப்பாக திருமறை குர்ஆன் என்பது அல்லாஹ்வால் நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு. அதை பிரித்து பார்க்கக்கூடியவர்கள் அதில் உள்ள செய்திகளை தன் வாழ்வில் செயல்படுத்துகிறார்கள். அதை பிரித்து பார்க்காதவர்கள், அதை திறந்து பார்க்காதவர்கள் அதில் உள்ள நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளாமலே தன் வாழ்வை சென்று விடுகிறார்கள். அப்ப நல்லா சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக, இந்த மார்க்க கல்வியின் மூலமாக இதனுடைய சிறப்பையும் அவசியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் இந்த வேதத்தின் மூலம் சிலரை உயர்த்துகிறான், இந்த வேதத்தை புறக்கணிக்கும் வேறு சிலரை தாழ்த்துகிறான். இந்த வேதத்தை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ அவரை உயர்த்துகிறான், யார் அதை புறக்கணிகிறாரோ அவர்களை தாழ்த்தி விடுகிறான். அப்போ இது சாதாரண வார்த்தை கிடையாது. சாதாரணமா நினைக்கக்கூடியவருக்கு இது சாதாரண வார்த்தை. படைத்த இறைவனை நெருங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பு. அதை உண்மையாகவே அதை திறந்து பார்த்தவர்களுக்கு அதனுடைய அருமை தெரியும். அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது இரண்டு சாரார்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். எப்படி உயர்த்துகிறான், எப்படி தாழ்த்துகிறான். இந்த வேதத்தை கொண்டு ஒரு சிலரை உயர்த்துகிறேன்னு சொல்றானே, அவருடன் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தொடர்பானது அதிகப்படுத்தி கொண்டே செல்கிறாங்களே, சிலர் அந்த தொடர்பிலிருந்து வெளியே சென்று விடுகிறார்களே, அப்ப அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி, அன்பளிப்பு யாருக்கு இருக்குன்னு சொன்னா இறை நம்பிக்கையாளர்களுக்கு தான். அந்த இறை நம்பிக்கையெல்லாம் நாம் மாற வேண்டும். அப்போ நம்முடைய உள்ளத்தை எடுத்து வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அந்த இடத்துல கொண்டு வந்தோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில இறை நம்பிக்கையாரா மாறி விடலாம். அப்போ ஒரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடியானை பற்றி அல்லாஹ் சொல்வானாமா, என் அடியானை என்னை பற்றி நான் எப்படி நினைவு கூறுகிறாரோ அதே போலதான் நானும் நினைவு கூறுவேன். நான் அவர் எப்படி நினைக்கிறேன் அதே போலதான் நான் அவங்ககிட்ட காட்சி தருவேங்கிற மாதிரி. அப்போ அதற்கேற்ப அவனுடன் நான் நடந்து கொள்வேன் அல்லாஹ் சொல்லிட்டு, என்னை ஒரு அடியான் நினைவு கூர்ந்தால் நானும் அவரை நினைவு கூறுவேன். நினைச்சா போதும், போய் பல கிலோமீட்டர் தேடி போய் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இல்லைங்கிறது 7வது வானத்துல போயிட்டு அல்லாஹ் பார்த்துட்டு வரணும்னு நீங்க சொல்லல. நினைவு கூர்ந்தால் நான் நினைவு கூறுவேன். என்ன சிரமம் இதுல? அல்லாஹ் நினைவு கூறல என்ன சிரமம் பாருங்க. அப்போ நினைவு கூர்ந்தா நான் அல்லாஹ் நானும் நினைவு கூறுங்கிறான். ஒருவர் என்னை உள்ளத்தால் நினைவு கூர்ந்தால் நானும் உள்ளத்தால் நினைவு கூறுவேன். ஒரு சபையில இருக்காங்க, அமைதியே தன் மனசுக்குள்ள இறைவனை நினைக்கிறாங்க, அவர்களை நான் உள்ளத்தால் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறேன் நல்லா சொல்றான். எவ்வளவு பெரிய நன்மை! இதெல்லாம் நன்மைகள் தெரியலையே நமக்கு இத்தனை நாளைக்கு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சபையில் வைத்து என்னை நினைவு கூர்ந்தால் இதை விட சிறந்த சபையில் வைத்து அவரை நான் நினைவு கூறுவேன் அல்லாஹ் சொல்றான். நீங்க என்ன இந்த மனிதர்கள் சபையில் தான் நினைவு கூறுறீங்க? நினைவு கூறுக்கு நேரம் இருக்குல்ல உங்களுக்கு. உங்களை நான் மிகப்பெரிய சபை, இதை விட பெரிய அவையர் வைத்து நான் உங்களை நினைவு கூறுவேன் அல்லாஹ் சொல்றேன். எவ்வளவு பெரிய வாக்குறுதி! இன்னைக்கு மனிதன் சொல்லக்கூடிய வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமா? ஆனா படைத்தேர்வு நிறைவேற்றுவான். அதை உணரக்கூடியவங்களுக்கு தெரியும். அப்போ அடுத்து என்னை நோக்கி அவர் ஒரு சான் வந்தால் நான் அவரை நோக்கி ஒரு முலம் வருவேங்கிறான். ஒரு சாணுங்கிறதுக்கும் ஒரு முலம்ங்கிறதுக்கும் எப்படி இருக்கு? அந்த மாதிரி ஒரு முலம் அவர் என்னை நெருங்கினால் 2 கைகளை விரித்து வைத்த அளவுக்கு நான் அவரை நெருங்கி விடுவேன். சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி அல்லாஹ் தெளிவா சொல்லிக் கொடுக்கிற மாதிரி. அல்லாஹ்வை நேசிக்கிறவங்க மனிதர் நேசிக்கலைங்க, அல்லாஹ்வே ஒரு மனிதர் நேசித்துக் கொண்டிருக்கிறார். அவரை அல்லாஹ் எவ்வளவு நெருக்கத்துக்கு கொண்டு வரான் பாருங்க. அடுத்தது அவர் என்னை நோக்கி நடந்து வருகிறார், நான் அவரை நோக்கி ஓடி வருவேன். அல்லாஹ் பாருங்க எப்படி நம்மளை கொண்டு வந்து அது இறை நம்பிக்கையாளரை கொண்டு வர. இது குர்ஆனின் மூலம் சிறப்பு பெற்றவர்கள். அது இப்படியே திருமறை குர்ஆன்ல இன்னொரு பக்கத்துக்கு போனோம்னா அல்லாஹ் இன்னொரு சாரார சொல்றான், அல்லாஹ்வின் வசனங்கள் மறுக்கப்பட்டு கேலி செய்யப்படுவதை நீங்கள் செவியுற்றால் அவர்கள் வேறு பேச்சுக்களில் ஈடுபடும் வரை அவருடன் அமராதீர்கள். அவருடன் அமர்ந்தால் அப்போது நீங்களும் அவர்களை போன்றவர்களே என்று வேதத்தில் உங்களுக்கு அவன் அருளியுள்ளான். நயவஞ்சர்களையும்
தன்னை மறுப்போர் அனைவரையும் நரகில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். அப்ப நரகத்திற்கு சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சபையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அவர்கள் இந்த வேதத்தை என்ன பண்றாங்க? கேலி செய்கிறார்கள், மறுக்கிறார்கள். அப்போ யார் இந்த வேதத்தை புறக்கணிக்கிறோம் அவர்களை சிலரை தாழ்த்துவோம் நல்லா சொல்றாங்க இல்லையா, இந்த நபர்கள் தான். அப்போ அவர்கள் அல்லாஹ்வால் புறக்கணிக்கப்படக்கூடியவர்கள். அப்ப நல்லா சிந்தித்து பாருங்க, இது நாம் எந்த வரிசையில வர வேண்டும்? அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு கிடைச்சிருச்சு, அதை திறந்து படிக்கணும். திறந்து படிச்சா பல உண்மைகள் நமக்கு தெரியும். தெரிஞ்சா அந்த அன்பளிப்பை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவோம். ஒரு சாரார் அந்த அன்பளிப்பு படிக்கவே இல்லை, வாழ்க்கையில் மாற்றம் வரல, எந்த ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியல என்று சொன்னால் அந்த நஷ்டவாளிகளா இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நாம் இருந்துவிடக் கூடாது. ஆகவே நமக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய அல்லாஹ்வின் சிந்தனையின்படி செல்லக்கூடிய நன் மக்களின் வரிசையிலே உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கிடுவானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.